அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 10 வயசுக்கு பிறகு பண்ணுறேன்ட்டு சொல்லியிருக்கேன் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க 10 வயசுக்கு பிறகு வந்து பண்ணுறேன் ஏற்கனவே கொண்டு போனவங்க இந்த துடையில் வெட்டி சதையெல்லாம் எடுக்கணும்னு சொன்ன வடிவா அவங்க கொஞ்சம் நம்ம 10 வயசு ஆகட்டும்னு வச்சு திரிக்காங்க. இப்போ எத்தனை வயசு ஆளுக்கு இது கண்ணாடி ரெண்டு எத்தனை தட்டு பிள்ளைகள் இருக்குது இதில் 2 தட்டு தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பு ஏராவப்பட்டில் நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு உதவி திட்டம் ஒன்று வந்திருக்குது. அந்த உதவி திட்டம் வழங்குறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். என்ன உதவி என்று பார்க்குறது முதல்ல நாம் இன்றைக்கு இடத்தை பாருங்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளங்க ஒரு இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து சரியான வெயில்ன்றபடியாக நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். ஒரு ஆத்தங்கரை பக்கம் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளங்க பின்னுக்கு எப்படியான ஒரு நிலப்பாடில் இருக்குது. பாங்கால பின்னால் வலைகள் வள்ளங்கள் தோணிகள் எல்லாம் இருக்குது. ஜேர்மன் நாட்டை சேர்ந்த அம்மா பேர் குறிப்பிடாதீங்க மகன் பேர் குறிப்பிடாதீங்க மகன் என்று பல முறை கேட்டுக்கொண்ட அமைவாக அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் கடைசி நம்பர் மட்டும் நாங்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாடில் இருக்கிறோம். அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் கடைசி நம்பர் 44 47 44 47. ஜேர்மனியில் இருக்கின்ற ஒரு தாய் எங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை வழங்கியிருக்கிறாங்க. என்ன உதவி என்றதை வந்து நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த வீவாக பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர சொந்தங்கள் உறவுகள் தம்பிமார்கள் பழமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜேர்மன் நாட்டில் இருக்கின்ற அம்மா செய்த உதவியை தான் இன்றைக்கு வழங்க வந்திருக்கிறோம். இந்த இடத்தை நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள், விரிவாக காட்டுறேன் பாருங்கள். இதான் வீடு. இந்த கதவு வந்து அங்கால தான் அவங்களோட வீடு அங்கால இருக்குது. அங்கால தான் அந்த கேட் வச்சுருந்தவங்க இப்போ கொஞ்சம் பாதுகாப்பு நலன் கருதி அவங்க இங்கே கேட்டை இங்கே மாற்றி எடுத்துருக்குறாங்க. இந்த காணிக்குள்ள மட்டும் ஒரு 4-5 குடும்பம் இருக்குது. அம்மா எங்கே வாங்கம்மா, இதான் நம்ம அக்காட வீடு, இதான் அவளோட வீடு. உங்களோட காணியை கொஞ்சம் காட்டு பார்ப்போம் இருக்கா, அப்படியே காட்டுங்க, கூட இல்லையே கொஞ்சம் காட்டுங்க. அம்மா பார்க்குறோம் காப்போம் இந்த காணியைக்குள்ள கொஞ்சம் இல்லை பார்ப்போம். பிள்ளைய வச்சுட்டு நிற்கிறா, பிள்ளைய வச்சுட்டு நிற்கிறாங்களே. முந்திரியா இந்த காய்க்கலையாக்கும் வேணே, காய்க்கலையாக்கும் வேணே முந்திரியா. ஓ இந்த தெரியும், இது ஃபுல்லாக கூட அந்த காணி அப்படியே அங்கால இல்லைன்னு ரைட். இந்த இது ஃபுல்லாக இந்த இது தானே என்ன ரைட். இது என்ன பூசணிக்காய் இதா கொடியா, இது பூசணி கொடி என்னம்மா. இங்கே எல்லாதால போகலாம் வேணாம்மா அப்படியே. ரைட். இங்கே இந்த ஒரு கேட்டுன்னு நான் பிள்ளைமே அதான் வாரேண்ணா. இதால் எனக்கு தெரியாதம்மா, நான் இது நினைச்சேன் வேறு ஆக்கிற காணின்றலோ. அப்போ இந்த காணிகள் என்னென்ன வச்சிருக்கீங்க? இப்போ தென்னம்பிள்ளை வச்சிருக்கிறீர்கள். கொய்யா எங்கே கொய்யா? அந்த கொய்யா அங்காலையும் இருக்குது. நெல்லி இருக்காக்கு வேணம்மா, நெல்லி இருக்குது, தேங்காய் இருக்குது. தேங்காய் இந்த காய்ச்சிருக்கேம்மா. அப்புறம் என்ன அப்பப்போ 1-2 காய் ஆயிடுவீங்களாக்கு வேணே. அதே நம்ம அதில் காஞ்சி வந்த இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த குறும்ப காயிற மாதிரி இருக்குது. நோயா? அப்புறம் இப்போ பைப் லைன்லாம் இருக்குதானே நம்ம? ஓ லைன் பைப். மாதம் எவ்வளோ பில் வருது? மாதம் 500 ரூபா வருமா? நீங்கள் குடிக்க மட்டுமா இல்லாட்டி குடிக்க மட்டும்தான்? மனம் வேணே மற்றது ரைட்டா மஞ்சள் கட்டியா இருக்கு தண்ணி. மேனே வந்து இப்போ குடிக்க வேணாம், குளறண்டி போடுவோம். அப்படி என்ன அது சொல்கிறேன் எது அந்த பிள்ளைகள்றான் இது கூட நான் தம்பி கூட இதுவும் அந்த பேரிக்கு கொஞ்சம் சில பேருமா இடம் போட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவ்வளோ இந்த வேறாக்கள் ஹானியன்ல நினைச்சிட்டு இருக்கேன் நான். சரி, அப்போ நம்ம இடத்துலேருந்து கதைக்கலாம் மாறதில்ல, இல்லை காத்துரமாக இருக்குமே. எடுத்துருவாங்க இடத்துலேருந்து கதைப்போம். எடுத்துருவாங்க கதை எடுத்துருவாங்க.
பேர் உங்களோட பேர் என்ன? ராஜினி. ராஜிங்க. பிள்ளைகள் அங்கே ஸ்கூல் போயிட்டாங்க. ஸ்கூல் போயிட்டாங்க. ஒரு ஆள் நிற்கிறார். கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் முன்னுக்கு எடுங்கப்பா, கொஞ்சம் sound. ஸ்கூல் போயிட்டாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க? 1:30 2 மணி ஆகும். 1-2 மணி ஆகும். என்ன காலையில் சாப்பிட்டவங்களா? என்ன சாப்பிட்டவங்க காலையில்? சாப்பாடு வாங்கி கொடுத்துனாங்க. காலையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. மற்ற அந்த அவருக்கு என்ன ஐடியா வச்சுருக்கிறீங்க? இந்த கால் எறிங்க விரல் எறிங்க கூடிய எனக்கு என்ன செய்கிற ஐடியா உத்தேசம் உங்களுக்கு? என்ன செய்ய போகிறீங்க? அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 வயசுக்கு பிறகு பண்ணுறேன்ட்டு சொல்லியிருக்கேன். மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. 10 வயசுக்கு பிறகு வந்து பண்ணுறேன்ட்டு. ஏற்கனவே கொண்டு போனவங்க இந்த துடையில் வெட்டி சதையெல்லாம் எடுக்கணும்னு சொன்ன வடிவா அவங்க கொஞ்சம் நம்ம 10 வயசு ஆகட்டும்னு வச்சுருக்காங்க. இப்போ எத்தனை வயசு ஆளுக்கு? அவருக்கு இப்போ 8 வயசு ஆகும். 8 வயசு ஆகும். ஆகிட்டு. சரி சரி. 8 வயசு முடிஞ்சு. 8 வயசு முடிஞ்சேன்னு. அப்போ நீங்கள் இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணணும் என்ன? ரைட். அவர் இப்போ அந்த விரலோட இப்படி நடக்கிறாரா? இப்போ எப்படி நிலப்பாடு இருக்கு அவருக்கு? அதெல்லாம் பிரியாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. மேலே சதை வளர்ந்துட்டு வச்சு. சதை வளர்ந்துட்டேன்னு. அப்போ நீங்கள் சொன்னீங்க நடக்கும்போது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை? நடக்க ஷூ ஓட்டுலாம் கண்ணீர் இருக்கல. அது 100 தான் சொல்லுவார். கால் 100 என்ன? இந்த விபடுத்த 100 அவடுத்தானா இல்லாட்டி கொஞ்சம் மேலேயா? என்ன விளக்கம்? இப்போ இந்த அடிக்கிட்ட இதெல்லாம் இப்படி நரம்பு இஞ்சி வரைக்கும் தானே பிடிச்சிருக்குது. கண்ணீர் ஷூவை போட்டால் இப்படி அமர்த்தி தானே இருக்கும் கீழே. அந்த நேரம் 100 அது. அதுக்கு அவடுத்த 100. இப்போ உங்களுக்கு சாதாரண ஷூ எல்லாம் அதில் போட்டு வேண்டி போடக்கூடிய வசதிகள் இருக்கா? இல்லை அவர் போடுவாரா? இல்லை, சாதாரண ஷூ கஷ்டம் தானே. ஆனால் 2 நாளையில அதுக்கு அந்த கால் விரல் அந்த ஏழை தானே பிஞ்சு வழியால் வந்துடும் விரல் முன்னுக்கு. அப்போ அதுக்கு என்ன உத்தேசம் உங்களுக்கு? நீங்கள் இப்போ ப்ரைவேட்டாக காட்டி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்களா? இல்லாட்டி நான் என்ன விளக்கம் என்று 2 வருஷம் வரையும் பொறுக்க போகிறீங்களா? இல்லை, இப்போ அந்த இப்போ காட்டி அப்படி எடுக்கலுமெண்டா சொன்னாங்கண்டா. அவர் அந்த கால் அந்த அம்மா சொன்னவங்க எங்கேயாச்சும் புக் பண்ணிட்டு சொல்லட்டாமண்டு. அம்மா எங்களுக்கு உதவி செய்தாம்மா? ஓ, சொன்னவங்க புக் பண்ணிட்டு நீங்கள் அப்படின்னு ஷூக்குரிய உதவி செய்கிறாமன்னு சொன்னவன். இப்போ எங்கேனாலும் காட்டி பெரிய டாக்டர்கிட்ட புக் பண்ணி அந்த ஷூ எடுத்து எவ்வளோ வந்து சொல்லட்ட அமௌண்ட்டு சொன்னவங்க. அப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக நாங்கள் மட்டக்களப்பு டவுன் ஹாஸ்பிட்டலாம் காட்ட வேணும். ப்ரைவேட்டாக இருக்கிற ஹாஸ்பிட்டலாம் கொண்டு காட்ட வேணும். அப்போ நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தா உங்களுக்கு அங்கே இருந்து வரக்கூடிய இங்கேருந்து வரக்கூடிய வசதிகள் இருக்கா உங்களுக்கு? பஸ்ஸில் வரும் என்ன சொன்னால் அது கொஞ்சம் பின்னேறது டைம்னா பெரும்பாலும் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரயோஜனம் இல்லை. பஸ் இருக்கு. ஓ, பஸ் இருக்குண்ணா. பஸ் இருக்கு தானே. 6-6:30 மட்டும் பஸ் இருக்கு. அப்படி என்ன? அப்போ அதை கொஞ்சம் காட்டி அதுக்குரிய அந்த அவர் கொஞ்சம் ஷூ உண்டு, அதுக்குரிய ஸ்பெஷல் ஷூ ஒன்றா இருக்குன்னு தானே. அதை கொஞ்சம் இங்கே ஆர்டர் பண்ணுவோம். அதை கொழும்புலனாலும் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு 2 வருஷத்துக்கு நாளும் கொஞ்சம் பயணிக்கட்டும் போகட்டும். அது பிறகு வளர்ந்த பிற்பாடு கட்டங்க மற்ற இதுகளை கொஞ்சம் பார்ப்போம் என்ன அதுகளை கொஞ்சம் பார்ப்போம் என்ன. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நார்மல் ஷூ எனக்கு அவருக்கு போட இல்லாதன்னா போட்டால் அவருக்கு இரவையில் பழக்கு கஷ்டம் நோவுது அந்த நோவு இதுக்கு நோவுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அப்படி வச்சுக்கொண்டும் இருக்கல. அது இப்போ அவர் வழிகளை தெரியும் தானே விளக்கம் எப்படி இருக்குமென்னு சொல்லி. இப்போ நமக்கு சின்ன ஒரு காயம் வந்தாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் அதுகளை பார்க்க வேணும். மற்றது நிறைய உறவுகளை தான் பார்த்து கொண்டிருப்பாங்க. நிறைய உறவுகள் இன்னும் கண்டிப்பாக பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் அப்போ அதுக்குரிய நிலப்பாடுகள்னு சொன்னால் இப்போ நாங்கள் அதுக்குரிய சரியான ஒரு திட்டம் ஒன்று இருக்கணும். சரியான ஒரு நீங்கள் காய்ச்சாத்தான் பார்க்குற உறவுகள் உதவி செய்ய வருவாங்க. இப்போ நம்ம உள்ளே காய்ச்சி கொண்டிருந்தோம்ன்ற இப்படி நமக்குள்ளே காய்ச்சி கொண்டிருந்தோம்னா அங்கே விளங்காது. இப்போ நிறைய பேர் பார்க்க வேணும். இப்போ நம்ம கிட்ட இருந்து பக்கத்து வீடு காய்க்கிற மாதிரி இல்லையே இது. அப்போ நம்ம உறவுகள் வெளியிருந்து பார்க்க போகக்குள்ள இன்னும் கொஞ்சம் சவுண்டாக கொஞ்சம் எனர்ஜிக்காக கொஞ்சம் கதைச்சோம்னு சொன்னால் தான் அவங்களுக்கு என்ன விஷயம் கதைக்கிறாங்கன்றது விளங்கும். அதுக்காகத்தான் கொஞ்சம் சின்ன சவுண்டுகள் எல்லாம் நமக்கு கலை பண்ணி கொண்டு வரோம் என்ன. அப்போ நீங்கள் கொஞ்சம் கதைக்க வேணும். நீங்கள் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிற ஒரு இதாக இருந்து நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்க வேணும். இல்லை அந்த எடுத்த மேடமாக தான் சொன்னவன். நீங்கள் கொஞ்சம் உஷாராக நின்றாத்தான் மற்ற இதுகளுக்கு போகலாம். நீங்கள் உங்களோட நான் பார்த்த அளவில் உங்களோட சில இதுகள் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது சரியான நிலப்பாடுகளே இல்லை. சரியான நிலப்பாடுகள் இல்லை. அப்போ நீங்கள் நான் நிறைய இதோட 3வது வீடியோ பதிவு செய்கிறேன். அந்த 3வது வீடியோவிலும் இப்போ நான் கட்டாயமாக கேட்குறபடியால் தான் நீங்கள் அந்த உலகத்தையும் எடுத்து கழிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அந்த 3 வீடியோவிலையும் இது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு இப்படி செய்யணும்னா அப்படி செய்யணும்னா இதை பார்க்கணும்னா படிப்பிக்க வேணும்னு சொல்லி எந்த ஒரு இந்த 3வது வீடியோ
இந்த நீங்கள் இந்த ஒரு 2 வீடியோ போய் தாண்டி போய் வந்துட்டோம். அந்த 2 வீடியோவிலையும் வந்து நீங்கள் சரியான நிலப்பாடோட நீங்கள் கதைக்கல. நான் அதை சுட்டி காட்ட தான் வேணும். வேண்டாம் இது வந்து இப்போ என்னுடைய இதுகளில் பார்க்குற உறவுகளும் தண்ணி என்னென்ன நீங்கள் இப்படின்றீங்க, அவங்க இப்படி ஒரு சரியான ஒரு திட்டம் பிளானிங் இல்லாமல் அந்த தாய் காய்ச்சி ஒன்று நிற்குது கதைக்குது, அந்த பொடிய நிலப்பாடு இப்படியா இருக்குது என்னென்ன நீங்கள்ன்ற மாதிரி அவங்க என்னோட வந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்கிறது, அவங்க சொல்கிறத தான் நான் கேட்க வேணும். என்னுடைய விருப்பத்துக்கு ஒரு சில விடயங்களை நான் செயல்படுத்த இயலாது. வார வார உதவி செய்ய வார சகோதரங்கள் என்ன சொல்லுதோ அண்ணன் இப்படி செய்யுங்கன்றதை நான் செய்வேன். உங்களுக்கு திட்டம் இல்லை. இப்போ பாருங்க, இப்போ கூட இந்த எனர்ஜிக்கு இல்லை. நீங்கள் ஒரு திட்டம் என்ன செய்ய போறீங்க, அவருக்கு இப்போ என்ன செய்ய போறீங்க? அதுக்கு என்ன நாங்கள் மட்டக்களப்பு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன், அவருக்கு பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கொண்டு போனேன். இப்படி தான் கொண்டு போனீங்க? நாங்கள் இப்போ அவருக்கு ஒரு 6 வயசு இருக்கக்குள்ளே கொண்டு போனேன். அவருக்கு கொஞ்சம் மெலிசாவும் ஆள் தோட்டம் இல்லாமல் இருந்தவர். அப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம் கொண்டு போனவங்க அவர் பயத்து இல்லாமல் திரும்பி நாங்கள் தான் கொண்டு வந்தேன். நடக்க இல்லாமல் ஆயிரும் சைன் எல்லாம் வாங்கினவங்க அவர் ஆப்ரேஷன் பண்ணி நடக்க இல்லாமல் போனாலும் நாங்கள் பொறுப்பு சைன் வாங்கி பயத்தில் கொண்டு வந்த திரும்பி. அப்போ எத்தனை வயசு மட்டும் பண்ணலாம்னு கேட்டுனாங்க. அவர் சொன்னார் 10 வயசுக்குள்ளே பண்ணலாம்னு சொல்லி. 10 வயசுக்குள்ளே பண்ணலாம். 10 வயசுக்கு பிறகு தான் பண்ணலாம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு பண்ணலாம். என்ன துடையெல்லாம் பட்டி சதை போடணும்னு சொல்லிக்காங்க. துடையில் சதை எடுத்து தான் காலுக்கு போடணும்ன்றாங்க. சரி, துடையில் இந்த இதில் இருந்து சதை எடுத்து தான் போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ அவருக்கு 8 வயசு ஆகட்டும்னு சொல்கிறீங்கண்ணே. இப்போ இந்த 8 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த 6 வயசு 8 வயசு ஆகட்டும் இன்னைக்கு. அப்போ 2 வருஷத்துக்குள்ள என்ன இங்கே நீங்கள் அவருக்கு என்ன மூவ்மெண்ட், அவருக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? அவருக்கு இத்தனை 2 வருஷத்துக்கு 24 மாதத்துக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றும் செய்யலை. அவருக்கு ஹாஸ்பிட்டலில் ஒன்று காட்டினேன். அப்போ அவங்க சொன்ன ஆப்ரேஷன் தான் பண்ணணுமெண்டு, வேறு ஒன்றும் சொல்கிறாங்களே ஆப்ரேஷன் பண்ணி தான் பார்க்கணுமெண்டு சொல்கிறாங்க. மற்ற ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னாங்க ஒருக்கா. அப்போ ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு அங்கே அட்மிட் ஆனதான் எல்லாம் செய்வாங்களாம். நீங்கள் அதுக்கப்புறம் ரையும் பண்ணல, அவருக்கு கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன் நிலப்பாடல் எப்படி இருக்குது இல்லை எப்படி இருக்குன்றதுக்கு. ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னால் தான் ஸ்கேன்லாம் பண்ணி பிளட் செக் பண்ணி எல்லாம் செய்வாங்க, சும்மா பண்ண மாட்டாங்க. சரி, இந்த 24 மாதத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் பக்கம் போகல அவங்க? இல்லை போனாங்க, கிளினிக் போட்டிருக்கே அவருக்கு போனாங்க. எப்போ கடைசியாக போனீங்க? கடைசியாக இப்போ அவரோட காயம் மருந்து கட்டக்குள்ளே போனாங்க. அப்போ சொன்னவங்க நீ ஆப்ரேஷன் பண்ணக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொன்னேன். எப்போண்டா ஒரு 3 மாதமும் இல்லை 4 மாதமும் இல்லை? இல்லை, அதுக்கு கூட தான். அது கூட 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம் அந்த காயம் மாறின பிற்பாடு ஹாஸ்பிட்டல் பக்கம் போகுது. அவருக்கு 7, 8 ஒரு 9 மாதத்துக்கு பிறகு காயம் மாறினது. அப்படி தான் 9 மாதத்துக்கு கூட தரிக்கும். நடக்க இல்லாமல் இருந்து அதுக்கு பிறகு அந்த காயம் மாறி 3 மாதத்துக்கு பிறகு நடந்தவர் அவர். மற்றது அவருக்கு இந்த டாக்டர் மாரெல்லாம் கண்ட கத்துவார், பயம் சரியான. அதில் அவங்க ஒன்று பயம் முழுத்தாட்டாமல் கொண்டு வாங்கண்டு. இவன் கண்டோடனே டாக்டர் மாதிரி அந்த வெள்ளை உடுப்பில்லாங்கன்னே செட்டியான கத்தி சாப்பிட, அப்படி சாப்பிட மாட்டேன், பாத்ரூம் போக மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், அப்படி ஏறிப்பாங்க, பெட்டில் இறங்க கூட மாட்டேச்சு. அதனால் அவங்க சொன்னவங்க அந்த பயம் எல்லாம் போக்கி தான் கொண்டு வர சொன்னவங்க. இப்போ நாளைக்கு அதுக்கு பயம்தான். பெரிய ஆள் தானே ஏங்கி போயிடுவாங்களான்னு சொல்லி டாக்டரே சொன்னவர், ஏங்கி போயிடுவான், ஏங்கினா ஒன்றும் செய்யலான்னு சொல்லி. இப்போலாம் தானே இப்போ வெட்ட போகிறாங்க. இப்போ 8 வயசு திரும்ப 2 வருஷம் இருக்குன்னு. அப்போ அவருக்கு இப்போ நம்ம ஒரு பார்க்குற உறவுகள்கிட்ட எப்படியான ஒரு நிலப்பாடு நீங்கள் வச்சுருக்கீங்க? அவருக்கு பிளான் என்ன? இப்போ ஒரு நார்மல் ஷூ போடலான்றீங்க, அதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறீங்க? அவர் இப்போ படிப்பிக்கணும், அது முக்கியம். ஸ்கூல் டைம் லீவ் டைமுக்கு தான் இனி அவருக்கு ஆப்ரேஷனுக்கெல்லாம் நான் கிளினிக்கெல்லாம் போடணும். இப்போ அவருக்கு என்ன செய்யறேன்ட்டு ப்ரைவேட்டெல்லாம் பண்ண போகிறேன்னா நிறைய காசு கேட்குறாங்க. அது எப்படியும் 10 வருஷம் 2 வருஷம் இருக்கு இடையில பேருக்கு. இல்லை இப்போ போனாலும் செய்வாங்கண்ணா, நாங்கள் ஒத்துக்கொண்டா சரி. 10 வயசு நீங்கள் சொல்கிறீங்களே வளரல வயசு இருக்குது அப்படி இப்படி. இப்போ அவர் வந்து இப்போ என்ன பிரச்சனை, இப்போ கொஞ்சம் போச தரிக்காரு. அவங்க நாங்கள் ஒத்துக்கொண்டா சரி அவங்க பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் பயம் மறிக்குது. அதான் என்ன நிறைய பேருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஆள் நடக்க இல்லாமல் இருக்கிறாராமங்க. எங்களோட அப்பா சொன்னார், கடையில் நல்லா நடந்துருந்தவராம். இப்படி நரம்பு இப்போ இடத்துல நரம்பு தானே, நரம்புலாம் இப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது, அதெல்லாம் பட்டு வாங்கலாம், ஒரே அடியாக நடக்காமல் போயிடுவாங்கன்ட்டு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தில் தான் இப்போ அரவாசம் செய்யாமல் இருக்கேன். அப்போ ஆள் கொஞ்சம் வளரட்டும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? வளரட்டும்ட்டு. அப்போ அது வரையும் அவர் பள்ளிக்கூடம் போகணுமே. பள்ளிக்கூடம் போகணுமே. அவருக்கு அந்த என்ன ஒருக்கா ப்ரைவேட்டாக ஒருக்கா காட்டி அவருக்கு ஒரு ஷூ ஒன்று ஸ்பெஷல் ஷூ ஒன்று ஆயத்தப்படுத்தி தான் கொண்டு போகணும். அதுக்கு உதவி அந்த அம்மா செய்கிறேன்னு சொன்னவங்க, நாங்கள் போய் ஒரு டாக்டரை சந்திக்க சொன்னவங்க,
சந்திச்சிட்டு உங்கள்ட்ட சொல்ல சொன்னவங்க. அப்போ அப்படி செய்வோம். அப்போ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு வந்து என்ன கிழமை, இன்றைக்கு எத்தனாம் தேதி? இன்றைக்கு இன்றைக்கு 6ஆம் மாதம் 11ஆம் தேதி என்ன? அப்போ இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன? செவ்வாய்க்கிழமை. அப்போ நாங்கள் டாக்டர் ஆக்கள் ஒரு ஆயத்தப்படுத்தி போட்டு டவுனில் இருக்கிற டாக்டர் பெரிய ஆயத்தப்படுத்தி போட்டு எத்தனை மணிக்கு வருவாங்க என்னன்றதை நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். சொன்னால் அவரோட நீங்கள் கிளினிக் வார கோப்பி எல்லாம் நாளையில் வந்து இருக்குது, எடுத்துட்டு ஒரு வார எக்ஸ்ரே நாள் படம் எல்லாம் இருக்குது. சொல்லிக்கலாங்களே அவரோட கிளினிக் கோப்பி எக்ஸ்ரே படம் எல்லாம் இருக்குது. எல்லாம் ஓ, வச்சுருக்கீங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அப்போ அதற்கு அடுத்து அதை ஒரு ஆயத்தப்படுத்தி நம்ம கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். ஏன்டா அவர் நடக்கிறது இப்போ இந்த அம்மா சொன்னாங்க காலை போட்டோ குடிக்கி இருக்கா மகள் டாக்டர் ஆமான்னு அவர் சொன்னாங்க. மகன் இல்லையே, ஓ பொண்ணு இல்லையே, இல்லை, பொண்ணு ஸ்கூல் அவரோட போயிருக்காரு. இப்போ காலையும் நீங்கள் இப்போ எனக்கு உங்களோட வாட்ஸ்அப் அவரோட அக்காட வாட்ஸ்அப் இருக்கு தானே, நீங்கள் ஃபோட்டோ கொண்டு பிடிச்சி எனக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புவோம். அனுப்பிட்டு நான் அந்த இடத்துக்கு அனுப்பிவிடுவேன். சரிதானேம்மா? சரி. சரிதானே அம்மா? வாங்க வாங்க. என்னம்மா கடை சோகத்தில் இருக்கிறீங்க? அம்மா இங்கே விடத்து வாங்கம்மா, கோச்சி விடாமல் மகரிக்கு வாங்க. அதில் இருங்க, இல்லாட்டி அதில் இருங்க. கொஞ்சம் கதைங்க. இது அந்த பொடி எனக்கு பிரச்சனை பண்ணோடனே பள்ளிக்கூடம் தான் முக்கியமாக படிக்கணும். அதனாடி தான் அவருக்கு இது சேஃப்டி ஷூ ஒன்று எடுத்து கொடுங்க. கொடுத்த பிறகு அவர் பள்ளிக்கூடம் போல் கிளாஸுக்கெல்லாம் நாங்கள் அனுப்புகிறாங்க. அனுப்பினோடனே அவர் கட்டாயம் 2 பேரையும் படிப்பிக்கணும். அவருக்கு இன்னைக்கு க்ளவுஸ் இப்போ மற்ற பிள்ளைக்கு. அதனால தான் இந்த சாப்பாடு ஜாமெல்லாம் செஞ்சு நாங்கள் இது அவங்களுக்கு கிளாஸுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் காசு கொடுப்போம். கட்டாயம் இதெல்லாம் செஞ்சு செய்வோம். நாங்கள் சின்ன ஒரு கடை மாதிரி நாங்கள் அடிக்கணும் தம்பி. அதில் கடை மாதிரி அடித்து தான் செய்யணும் வச்சு. ஏன்னா வீட்டில் இப்போ இந்த வெளியாலானே வச்சு விற்கணும். அதனாடி கடை சின்னொன்றும் அடிக்கணும், அடிச்செடுக்கணும். இந்த கட்டாயம் அவங்களெல்லாம் பள்ளிக்கு போக்காட்டணும். எங்களுக்கு இது ஆர்வம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் சேஃப்டி ஷூ வந்து எடுத்து கொண்டு கொடுங்க. கொடுத்தவர் அவர் பள்ளிக்கூடம் போவார். அதை நாங்கள் ஒரு ஆயத்தப்படுத்துவோம். மற்றது இந்த ஹெல்ப் பண்ணதை கொஞ்சம் பார்ப்போம். சாமானை கொஞ்சம் காட்டுவோம். கொஞ்சம் மற்றது மேடத்துக்கு நன்றி. அவங்க சாமான்லாம் எடுத்து கொடுத்தது. இது கண்ணாடி 2 எத்தனை தட்டு பிள்ளை அதில் இருக்குது? இதில் 2 தட்டு. 2 தட்டு பிள்ளை. மற்றது இது என்ன உங்கள்கிட்ட காட்டுங்க பிள்ளை எடுத்து. என்ன பிள்ளை சாமானது? இடியப்ப தட்டு. இப்போ இதில் தான் இடியப்பம் செய்யலாம். இடியப்பம் பிடிப்பாங்க ரப்பரில். அதில் 50 இருக்குது. இந்த கரண்டி ஒன்றும் இல்லை. கரண்டி ஒன்றும் எடுத்துருக்கு. கரண்டி எல்லாம் இருக்குது அங்கே. இது இடியப்பம் அதில் வைக்கிறோம். இல்லைம்மா, அது ரைட் எடுத்து கட்டுங்க. ஓகே, அதை வை, கீழே வைங்க. கரண்டியில் வைக்கலாம். அதில் இந்த சமைச்சு ஒன்றும் இல்லையா? ஓட்டோ இல்லை இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டேன். இல்லை அப்படியெல்லாம் இல்லை இல்லை. இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்துக்கு வந்து இது உங்களுக்கு இருபது ஆரம்ப கட்டத்தில் வந்து இது உங்களுக்கு ஓகே தானே? நீங்கள் அந்த அம்மாவுக்கு இடத்துக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நாங்கள் அவங்க பெரிய ஒரு நன்றியை சொல்கிறோம். செஞ்சு இந்த உதவிக்கு நன்றி. அவைக்கு நாங்கள் கட்டாயமாக எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் செய்வோம். மற்றது அந்த கண்ணாடி பெட்டிக்கு எவ்வளோ முடிஞ்சது? இந்த கண்ணாடி பெட்டி 15,000. 15,000 முடிஞ்சதானே? நான் இப்போ உங்களை வந்து 15,000 என்ன இந்த அறிக்கை பில்லு இந்த அறிக்கணும். பில் வச்சிருக்கீங்களோ? ஆராய்ச்சி இருக்கட்டும். பில்லை காணும். இந்த பில்லையும் உங்கள்கிட்ட பார்க்க வேணும். செக் பண்ணி பார்க்க வேணும். இந்த பில்லை வந்து எவ்வளோ இருக்கட்டும். இதை உங்கள்கிட்ட கூட்டிடுமா? கூட்டி சொல்லுவீங்களா? 7,000 7,000 8,000 9,500 25 9,500 425 10,000க்கு 9,450 ரூபா.
சாமான் தான் 10,025 ரூபா குறைய. இல்லை அதில் வந்து நான் நினைக்கிறேன் 8,860 ரூபா வருது அந்த பில். எது என்ன கையில் வச்சுருக்க இது வந்து 7,000ண்ணா, இது 2,500 ரூபா. ஓ இது வந்து 4,700 ரூபா. ரூபா. மற்றது 960. ஓ 960 ரூபா. 8,860 ரூபா. சரிதானே? 8,860 ரூபா. நீங்கள் அந்த பில்லை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. பில்லை வச்சு நீங்களே வச்சு பண்ணுங்க. இந்த கண்ணாடி பாக்ஸில் பில்லை இப்படி 3-4 பில்லை வச்சு எத்தனை பில் இருக்கா? 5 பில்லா? 5 பில்லையும் வச்சுக்கொள்ளுங்க. மற்றது வந்து நீங்கள் இப்போ சொல்லி எடுக்கணும் என்ன? சரிதானே? இப்போ அவங்க வந்து உங்களுக்கு 30,000 காசு அனுப்புகிறாங்க. ஆமாம் ஆமாம் மேடம் வந்து எங்களுக்கு 30,000 காசு அனுப்புனாங்க. இப்போ எங்களுக்கு எல்லாம் கணக்குகள் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாம் வந்து அதுக்கு ஒரு 15 இப்போ எங்களுக்கு ஒரு 14,000 சுச்சம் முடிஞ்சிருக்குது. சரியான பிள்ளை உங்களுக்கு நாம் தர வேண்டிய காசு வந்து இப்போ 6,140 ரூபா காசு. மிச்ச காசு அவட இருந்து 30,000 ரூபாயில் மிச்ச காசு நான் தர வேணும். சரிதானே? இப்போ இதை பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ற கொஞ்சம் அடிவாடுன்னு சொல்லுங்கள். 6,140 ரூபா. 6,140 ரூபா. 6,140 ரூபா காசு மிச்சம் 30,000 காசில் மிச்ச காசு தந்துருக்கு. சரிதானே? இப்போ இந்த காசை நீங்கள் எதுக்கு என்னது பயன்படுத்த போகிறீங்க? ஆனால் இப்போ என்ன நாங்கள் இதுக்கு கூப்பமாக வாங்கணும், தேங்காய் வாங்கணும், தேங்காய் வாங்கணும், காஞ்ச ஊச்சிக்காய் வாங்கணும், பருப்பு வாங்கணும். ஏற்கனவே உங்கள்கிட்ட 1,000 ருபீஸ் ஒன்று இருக்குது தானே உங்கள்கிட்ட? அதில் அதோட சேர்த்து எவ்வளோ ஒரு 7,140 ரூபா காசு இருக்குது உங்கள்கிட்ட மிச்சம். இந்த அடிக்கிறது இதில் மிச்சம். இப்போ நீங்கள் என்னென்ன விட போகிறீங்க? கூப்பமா, தேங்காய், வடைப்பருப்பு, கட்டர் தூள், அதுக்கு தேவையான சாமான், தேங்காய், உப்பு பாக்கெட் எல்லாம். அதுக்கு எவ்வளோ முடியும்? அப்போ அப்படின்னா அதுக்கு ஒரு 3,000 காசு காணும் தானே? காணும். இப்போ அதில் எவ்வளோ இருக்குது? அதில் 7,140 ரூபா. மிச்ச காசு 4,000 ரூபா இருக்குது. அந்த 4,000 ரூபாய்க்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டே புக் பண்ணி அவரை பொடியினா காட்டுவோமா? 4,000 காணுமா உங்களுக்கு? பெரிய டாக்டர் இங்கே என்ன அந்த வேற ஒரு கோஆப்ரேட்டிவ்லேயே சும்மா சாதாரணமாக காட்டுறதுக்கு 5,000 புக் பண்ணுறதுக்கு. புக் பண்ண 5,000. அப்படியானே? அப்போ உங்களுக்கு மிச்ச காசு 4,000 ரூபா இருக்குது. அது உங்களுக்கு காணாதுன்றீங்கண்ணே. அப்போ அந்த கால் விஷயத்தில் வந்து யாராவது உறவு முன் வந்துன்னு சொன்னால் அந்த பொடி என்னுடைய எல்லா பாடைகளை கொஞ்சம் பார்க்கலாமேண்ணே. இப்போ கால் விஷயம்ன்றக்குள்ளன்னா 5,000 கூட தான் வரும். இப்போ சும்மா ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் சும்மா ஒரு இது நெஞ்சு வருது அதுகளுக்கு தான் இங்கே 5,000 புக் பண்ணுறதுக்கு மட்டும் 5,000 எடுக்காங்க. மருந்து சாமானுக்கு எல்லாம் வேறு காசு. இவ்வளோ தூரம் உள்ள ஒன்று இருக்குது. மருந்து சாமான் மறு செலவுக்கு எல்லாத்துக்கும் வேறு காசு. புக் பண்ணுறதுக்கு மட்டும் 5,000. சரி இல்லை, இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்து போடுறோம். இதை பார்க்குற உறவுகள் வந்து அந்த பொடியன் இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன். அவர் காலை இன்னும் கொஞ்சம் மறிவாக க்ளீன் பண்ணி காட்டுறதுக்கு. அவர் பள்ளிக்கூடம் போய் தரேன்னே. சரி பரவாயில்ல, நான் இப்போ வருவேன் தானே. இப்போ உங்களோட செயல்பாடுகளை கொஞ்சம் நான் உனக்குமா பார்ப்போம். என்ன செய்கிறீங்களா, என்ன விளக்கம் பண்ணுறது, அக்காவோடையும் அடிக்கடி அக்காவோட கேட்பேன் ஃபோன் பண்ணி. சரியானேக்கா? உங்கள்கிட்டையும் கேட்பேன் என்ன விளக்கம் பண்ணுறதை. மற்றது நாங்கள் இதை வந்து பார்ப்போம். பார்த்துட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண தானே வேணும், என்ன செய்வீங்கன்றத கொஞ்சம் காட்ட தானே வேணும் என்ன. அப்போ அதை காட்டினா தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும். அடுத்த ஸ்டெப்புக்கு ஏதாவது செய்யலாமான்றதை அவங்களும் கொஞ்சம் ஆராய்வாங்க, முன்வருவாங்க. சரிதானே? இப்போ நான் அதை பதிவு செய்து போடுறேன். கண்டிப்பாக உங்களை நாங்கள் வார கட்டங்களில் வந்து அக்கா உங்கள்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்போம். நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னும் ரெண்டார்கள். சரிதானே? அப்போ உங்கள்கிட்ட கேட்போம். திரும்பவும் அந்த அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு நன்றி. கொஞ்சம் சவுண்டாக்காதீங்க. அவங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த உதவி செஞ்சதுக்கு இன்னும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு
அவங்க உதவி செய்வாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செய்து காட்ட வேணும். நீங்கள் ஓ செய்து இது காட்ட இப்போ நாங்கள் கொஞ்சம் பிற்பாடு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு செய்வாங்க. இப்போ ஓ நீங்கள் செய்வாங்க பொடியனுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிக்காங்க. இல்லையாக்கா, ஆ நீங்கள் உதவி செய்கிறாங்கன்றக்கா நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு நின்று முன்னுக்கு செய்து காட்டினா தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அவங்களுக்கு பிரியோசனமான முறையில் அவங்க செயல்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு கொஞ்சம் மட்டும் செய்யலாம்னு. அப்போ அதுக்குரிய மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளணும். அது நாங்களும் உங்களை அந்த அக்கடை கேட்போம், அதுக்குரிய மாதிரி நாங்களும் அதுக்குரிய மாதிரி ஆயத்தப்படுத்தி கொண்டு போவோம். சரிதானே? இல்லை நாங்கள் கட்டாயம் செய்வோம், நீங்கள் வந்து பாருங்கள். சரிதானே? இப்போ இன்றைக்கு புதன்கிழமை நான் இன்னொரு 15-20 நாளைக்கு பிற்பாடு அங்கால வேலைப்பாடுகள் இருந்தேன்னு சொன்னால் போகிற வழியான ஃபோன் பண்ணி போட்டு அந்த அக்கடை சொல்லி போட்டு அந்த அக்கடை அந்த அக்கா நீ இந்த படிக்கிற மாதிரி அக்கா அவங்கள தான் பிடிப்பேன். சரிதானே? அப்போ நான் அப்போ அந்த அக்கடை கேட்டு போட்டு அதை வருவேன். சரிதானே பிள்ளை? சரி நீங்கள் கொஞ்சம் செய்து காட்டினா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, மற்ற மனிதர்களுக்கு போகலாம். சரிதானே பிள்ளைகளே? இப்போ பிள்ளை வேற ஒன்று கேட்க போகிறீங்க? நல்ல ஒரு உதவி திட்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்ல ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்குது. இதை கொஞ்சம் செட் பண்ணுங்க. மற்ற நான் வரக்குள்ள அந்த சின்ன பாபா கத்தி கொண்டு இருந்தவர் அந்த படியன் என்னென்னு சொன்னால் அவருக்கு அந்த பால்மா இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் இதில் காசு இருக்குது தானே, மிச்ச காசு 4000 காசு இருக்குது தானே, அதில் ஒரு பால்மா ஒன்று வேண்டி கொடுங்க ஆளுக்கு. சரிதானே? அதை கொஞ்சம் கவனம், பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ உங்களை 2 பேரையும் பற்றி எங்களுக்கு ஒரு இது பெருசாக இல்லை, பட் எங்களுக்கு சின்ன 3 பகுடிசுகளையும் பார்த்தா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அந்த 3 பகுடிசாக தான் நான் இப்போ ஓடி வந்தேன். நான் இப்போ இன்றைக்கு வாழ்வாரத்தையும் விட்டு போட்டு இன்றைய செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஆட்டோ ஒரு தொழிலையும் விட்டு போட்டு ஓடி வந்தேன்னா அந்த 3 பகுடிசுகளுக்கு தான் ஓடி வந்தேன். சரிதானே? சரிதானே? ரைட். இவருக்கு தான் கத்துனவர், இவர் தான் கத்துனவர். இப்போ காலையில் பசிக்குதுண்டு. அப்போ நீங்கள் அந்த மிச்ச காசுக்கு ஒரு மாப்பட்டின்னு வேண்டி கொடுங்க. சரிதானே? சரிதானே? நாங்கள் தொடர்ந்து பதிவை முடிச்சு கொள்கிறோம். பார்க்குற உறவுகள் சகோதரங்கள் தம்பிமார்கள் தயவு செய்து இதை கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொண்டு போங்க. கண்டிப்பாக வந்து இப்படியாப்பட்ட இழப்பாடோடு இழப்பாடோடு இருக்கிற குடும்பங்களுக்கு அது வர்ற காலங்கள் எதிர்காலங்களில் ஒரு பயனுள்ளதாக அமையும். என் தம்பிமார்களே கொஞ்சம் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த பதிவு முடிச்சு கொள்கிறோம். அடுத்தடுத்த பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.